ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து அமேசான்லேருந்து நாங்கள் வந்து க்ராசரி ஐட்டம்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து நாங்கள் க்ராசரி ஐட்டம்ஸ் எப்போவுமே வந்து நாங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணவே மாட்டோம். ஸோ இந்த டைம் வந்து எங்களுக்கு வவுச்சர் வந்து வந்துருந்துச்சு. ஸோ அதனால் வந்து எங்களுக்கு சரி மணி வேஸ்ட் பண்ண வேண்டாமே, வேறு ஏதாவது ஆர்டர் பண்ணி ட்ரெஸ் எதாவது ஆர்டர் பண்ணி மணி வேஸ்ட் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து க்ராசரி ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ இது ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து குவாலிட்டி எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல. இப்போ வந்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணதுமே அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறதுனே தெரில, ஒர்ஸ்ட்டான ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு வந்து நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ஸோ இந்த என்னது மைசூர் டால், இந்த பருப்பு பாருங்களேன், இந்த மைசூர் பருப்பு ரொம்பவே கேவலமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இவங்க அனுப்புவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் க்ரோசரி ஐட்டம். ஸோ ரொம்பவே என்ன சொல்கிறது அப்படி இருக்குது. ஸோ நீங்களும் வந்து கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறவங்க வந்து நிறைய ஃபேக் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அவேர்னஸ் வீடியோ வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நான் சும்மா வீடியோ ஓப்பன் பண்ணும்போது வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். ஸோ இது உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், அவ்வளோ ஒரு பூஞ்சை பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ ரொம்பவே எனக்கு இதாகிடுச்சு. ஸோ இது நிறைய திங்ஸ் வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். இந்த கடலை அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வாங்கியிருந்தோம். ஸோ இன்னொரு பாக்ஸ் வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ இதில் வந்து ஆயில் அந்த மாதிரிலாம் வாங்கியிருந்தோம். ஸோ பேக்கிங் எல்லாம் நல்லா தாங்க கொடுத்துருக்காங்க. பேக்கிங் வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஸோ உள்ளே இருக்கிற திங்ஸ் வந்து எப்படி இருக்கணும் இல்லையா, அவ்வளோ ஒரு இந்த மாதிரி திங்ஸ் வந்து அனுப்பியிருக்கவே கூடாது அமேசான். அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கே தெரியும் இல்லையா, என்ன மாதிரி வந்து நம்ம திங்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு நாங்கள் வேஸ்ட் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினதில் இவ்வளோ ஒரு பெரிய எங்களுக்கு நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு என்ன சொல்லணுன்னே தெரியல. நான் சர்ஃபு, சோப்பு இந்த மாதிரி தான் நிறைய ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற மணியில் சரி க்ராசரி ஐட்டம்ஸும் சேர்த்து ஆர்டர் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ பாருங்கள், சோப்பு, இந்த ஃப்ரெஷ்னர், ஏர் ஃப்ரெஷ்னர், பியர் சோப் வந்து வாங்கியிருந்தேன். பட்டாணி கூட கொஞ்சம் ஓகேன்னு தான் சொல்லலாங்க. ஸோ விம்பா நம்ம பாத்திரம் விளக்குறதுக்கு. ஸோ பச்சை பயிரும் ஓரளவுக்கு ஓகே தான். பேக்கெட்டில் நல்லா தான் இருக்குது. உள்ளே கொஞ்சம் டஸ்ட் இருக்குது. ஆனால் இது பாருங்கள், டைடு ஓப்பன் ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி தான் வந்திருக்கு பாருங்கள் பேக்கெட் எல்லாமே. ஸ்காட்ச் வந்து நமக்கு கண்டிப்பாக வேணும் இல்லையா கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு, அதனால் வாங்கியிருந்தேன். இது வந்து அந்த லிக்விட் டிட்டர்ஜென்ட் அதுதான். ஸோ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இருங்க. ஸோ இந்த சுண்டல்லாம் பாருங்களேன், அவ்வளோ நல்லா ஒட்டி இருக்குது. ரொம்பவே ரொம்பவே மோசமான ஒரு க்ராசரி ஐட்டம்ஸ் வந்து அமேசான் ஃப்ரெஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் இருக்கணும். ஸோ பாருங்கள், அவ்வளோ ஒரு இந்த மாதிரி சீப்பான ப்ராடக்ட் எல்லாம் கண்டிப்பாக ஆன்லைனில் வந்து நிறையாவே கொடுக்குறாங்க. ஸோ பாருங்கள், உளுந்தெல்லாம் பாருங்கள், பேக்கெட் அப்படி ஒட்டி இருக்குது. உள்ள அவ்வளோ டஸ்ட்டு. ஏன் தான் வாங்கினேன்னு ரொம்பவே எனக்கு இதாகிடுச்சுங்க. ஸோ இது வந்து ஆயில் இருங்க பிரித்து காட்டுறேன். நான் வந்து கோல்டு வினர் தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுதான் வந்து பேக்கெட் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ கேனில் வந்து வாங்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே, நம்ம வந்து எடுக்கும்போதும் ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம பேக்கெட் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஏதாவது ஒரு ஓட்டையாச்சுன்னா கூட அது வேஸ்ட் ஆயிரும் இல்லையா. ஸோ கேனுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் கேன் ஃபுல்லாக வாங்கியிருந்தோம். எக்ஸ்பைரி டேட்டெல்லாம் நல்லாவே தான் கொடுத்துருந்தாங்க. நான் ப்ராடக்ட் தான் இந்த மாதிரி ரொம்பவே மோசமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் க்ராசரி ஐட்டம்ஸ் மட்டும் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன் பாருங்கள். ஸோ அதுலேயுமே நல்லா இருந்ததை வைக்கல, கொஞ்சம் ரொம்ப டேமேஜாக இருந்தது தான் வச்சுருக்கேன் பாருங்கள்.
ஸோ பாருங்க, இதுதான் அந்த பருப்பு. இதை தான் ஃபஸ்ட்டாக வைக்கிறேன். ஸோ உளுந்து, இது வந்து பாசிப்பருப்பு. பேக்கெட்டில் அவ்வளோ ஒட்டி இருக்குங்க. ஆனால் எக்ஸ்பைரி டேட் மட்டும் 1 இயருக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. கருப்பு உளுந்து, வெள்ளைக்கொண்ட கடலை, பச்சை பயிறு, இதெல்லாம் இந்த பச்சை பயிறு கூட ஓகேன்னு கூட சொல்லலாங்க. அந்த அளவுக்கு பேக்கெட் வந்து நல்லா இருக்குது, டஸ்ட்டும் இல்லை. ஸோ நல்லா இருந்ததை நான் வந்து எடுத்து வைக்கல. ஸோ ரொம்ப மோசமாக இருக்கிறது தான் வச்சுருக்கேன். பொட்டுக்கடலைலாம் அவ்வளோ டஸ்ட்டும் இல்லை. ஸோ நீங்கள் வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. அமேசான் ஃப்ரெஷ். ஓகே, கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. நீங்களும் அமேசான் ஃப்ரெஷ் இந்த வீடியோவை ஏதாவது பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்களும் கொஞ்சம் ஒரு மனசாட்சியோடு நீங்கள் வந்து திங்ஸ் வந்து நீங்கள் போட்டு விடுங்க. ஏன்னா ரொம்ப டேமேஜான திங்ஸ் வந்து நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது? உங்களுக்கே கொஞ்சமாவது நியாயம் வேண்டாமா? எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லுங்கள். ஸோ நான் வந்து பேக்கெட் வந்து எதுவுமே பேக்கிங் வந்து பிரிக்கலை. ஸோ வந்து ரிட்டன் போடுறதுக்காக வந்து நான் பேக்கெட் பிரிக்கலை. ஸோ ரிட்டனும் போட்டுட்டேன். அது வந்து பார்த்தோன்னே வீடியோ எடுத்தோடனே அப்போவே வந்து நான் ரிட்டன் வந்து போட்டுட்டேன். ஸோ ரிட்டன் வந்து பிக்கப் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் வருத்தம் தான் சொல்லலாம். ஆனால் க்ரோசரி ஐட்டம்ஸ் மட்டும் தயவு செஞ்சு சொல்கிறேன், கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. எந்த ஆன்லைன் ஆப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.